இவ்வாறாக நாட்கள் நகர மகியின் அம்மா சென்னை வரும் நாளும் வந்தது. அன்று இரவு ராமுடன் பேசுகையில், குட்டிமா, அம்மா கிளம்பிட்டாங்களா? தனியாக மேனேஜ் பண்ணிடுவாங்களா? வந்துடுவாங்கப்பா. என்னாச்சுடா, வாய்ஸே சரியில்லை, டென்ஷனாக இருக்கிறாம். நம்ம விஷயத்தை எப்படி எடுத்துப்பாங்களே தெரியல. ஏய், கவலைப்படாத மகி, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு அவங்க வந்த உடனே எதுவும் இதை பற்றி பேசிக்காத. டே ஆஃப்டர் அந்த மாலுக்கு கூட்டிகிட்டு வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆல்சோ நீ வெளியே போகிறப்ப எல்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஸோ நோ வரிஸ் என்றான். சரிப்பா என்றாள். மறுநாள் அன்னையை பார்த்ததும் எல்லா கவலைகளையும் தாண்டி நிம்மதி பரவுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. அன்று முழுவதும் தன் அன்னையோடு சந்தோஷமாக செலவிட்டாள். பெசன் நகர் கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், டி நகர் ஷாப்பிங் என சுற்றி வந்துவிட்டாள். அம்மாவின் அருகிலேயே இருந்ததால் ராமிடம் பேசவே முடியவில்லை. மறுநாள் விடிய மகியின் மனதில் ஆயிரம் உணர்ச்சிகளை விதைத்திருந்தது. மாலுக்கு சென்றவர்கள் சிறிது நேரம் சுற்றிவிட்டு அங்கிருந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்தனர். மகி சுற்றுமுற்றும் பார்ப்பதை பார்த்துவிட்டு, யாரை மகி தேடுற, யாராவது வர்றாங்களா என்றால் அவளின் அன்னை விஜி. இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும்போதே ராம் பரணியுடன் அங்கு வந்து சேர்ந்தான். மகியோ உச்சகட்ட படபடப்பில் இருந்தான். அம்மா, இவங்க என் கூட ஒர்க் பண்ணாங்க. இது ராம், இவர் பரணி அண்ணா. வணக்கம் தம்பி, உட்காருங்க 2 பேரும். மகி, இவங்களுக்கும் சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணு. சரிம்மா என்று பயத்தோடே சென்றான். 10 நிமிடம் பொதுவாக பேசிவிட்டு பரணி தன் மொபைலில் தானே ரிங்டோனை போட்டுவிட்டு கால் வந்திருப்பதாக கூறி எழுந்து சென்று விட்டான். கிளம்பும் போது ராமிடம், ரொம்ப முக்கியமான கால் தான், லேட்டானாலும் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணாத என்று கூறிவிட்டு சென்றான். ராம் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். ஆண்டி, மகியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக உங்கள் சம்மதம் இருந்தால் மட்டும்தான். உங்கள் அளவுக்கு அவளை என்னால் பார்த்துக்க முடியும்னு தெரியல, ஆனால் எந்த விதத்திலும் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துப்பேன் என்றான். என்ன மகி இதெல்லாம் என்றார் விஜி. அவரது குரலில் அப்பட்டமான அதிர்ச்சி இருந்தது. உன்னிடம் இதை எதிர்பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் தான். அம்மா என்று அதிர்ந்தாள் மகி. ஆண்டி, நடுவில் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் தான் என் மனசில் இருந்ததை சொன்னேன். அப்போவே அவள் தெளிவாக சொல்லிட்டா, உங்கள் முடிவு ரொம்ப முக்கியம்னு. என்னால் அவள் இல்லாத லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியாது. உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் என்றான். இதுக்கு எப்படி ரியாக்ட் செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் கண்டிப்பாக இதை மகிக்கிட்ட எதிர்பார்க்கல. என் குடும்பத்தில் எத்தனையோ பேரோட எதிர்ப்பை மீறி தான் அவளை இங்கே வேலைக்கு அனுப்புனேன். இவளோட ஆசைக்காக, இவ மேலே இருந்த நம்பிக்கையினால், அதுக்கு அவள் தந்திருக்க பரிசு தான் இது என்றார் அவர். அம்மா என்று திரும்ப அதிர்ச்சி அடைந்தாள் மகி. கண்களில் நீர் கட்டி இருந்தது மகிக்கு. ராமிற்கோ தன்னவளை மிகவும் வருத்துகிறோமோ என்று இருந்தது. நான் இன்னும் முடிக்கல மகி, நீங்கள் யாருன்னே தெரியாது, பார்த்து 10 நிமிஷம்தான் ஆகுது. உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எப்படி எதுவுமே தெரியாமல் நான் என்ன பதில் தம்பி சொல்கிறது? முதல்ல உங்கள் வீட்டில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க என்றான். எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் ஆண்டி, அவங்களுக்கு முழு சம்மதம். நீங்கள் அவங்கள மீட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், அரேஞ்ச் பண்ணுறேன். இல்லை என்னை பற்றி விசாரிக்கணும்னு நினச்சாலும் விசாரிங்க என்றான். இல்லைப்பா, இது சரி வராது என்றார் விஜி. ஏன் ஆண்டி என்றான் அவரிடம். நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா மகி சம்மதம் இல்லாமல் இருக்காது. ஸோ நேரடியாகவே சொல்கிறேன். மகியோட அப்பா போன அப்புறம் அவளை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். யாரும் அவளை ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு கண்டிப்போடு தான் இருந்தேன். அவகிட்ட நான் சிரித்து பேசின நாளை விட கண்டிப்பாக இருந்தது தான் அதிகம். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அடுத்தவங்களுக்கு பயந்து வாழ்கிறதுக்கு காரணம் பெண் பிள்ளை இருக்கிறது தான். எங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு மகிக்கு அப்பாவோ அண்ணா தம்பியோ இல்லை. இருந்திருந்தால் நான் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஆம்பளை இல்லாத வீடுப்பா, சொந்த பந்தமாகவே இருந்தாலும் 1000 பேசும். என் பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வர வேண்டாம்ப்பா. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை, புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் என்றார் விஜி. ராமோ வாயடைத்து போயிருந்தான். காசு, பணம், ஜாதி இவை எதையாவது காரணம் கூறியிருந்தால் எதிர்த்து வாதாடலாம். இந்த தாயின் அன்பிற்கு எதிராக என்ன பேசுவது? மகளுக்காக மட்டுமே யோசிக்கும் தாயின் முன் என்ன பேசுவது என்றே தெரியாமல் தான் நின்றான்.
ஆனால் மகியோ உணர்ச்சி துடைத்த முகத்தோடு இருந்தாள். கண்களில் கண்ணீர் இல்லை. ஒருவித வழி தெரிந்தது அவளுக்கு. ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேனா என்று பேசும்போது, வேண்டாராம், நான் பேசுகிறேன் என்றாள் மகி. இப்படி ஒரு மகியை அவன் இதுவரை பார்த்ததில்லை. அப்படி ஒரு உறுதி அவள் வார்த்தைகளில். முகம் பாறையாய் இறுகி இருந்தது. ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. மகியின் தாய்க்கே ஆச்சரியமாய் இருந்தது. அம்மா, உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தானே தவிர ஊரில் இருக்கிறவங்க இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்குமா மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருப்பீங்க? நீங்கள் சொல்கிற சொந்த பந்தம் எல்லாம் நாம் அப்பாவை தொலைச்சிக்கிட்டு நின்னப்ப எங்கே போனாங்க? சொந்தங்கிறது கஷ்ட நஷ்டத்தில் உதவத்தானே தவிர நல்லது நடக்கும்போது கண்டதை பேசுறதுக்கு இல்லை. போதுமா? இப்படி யார் யாருக்காகவோ என் சந்தோஷங்களை தொலைச்சது. அப்பா, அண்ணன், தம்பின்னு யாருமே இல்லாமல் இருக்கிறது ஏன் தப்பு இல்லைம்மா? அப்படி இருக்கும்போது அதுக்காக இன்னும் எவ்வளோ தண்டனைகளை நான் அனுபவிக்கணும்? இவரை உங்களுக்கு பிடிக்கலை, கல்யாணம் பண்ணிக்க தரமாட்டேன்னு சொல்லுங்க. நான் எந்த எதிர்பேச்சும் பேசாமல் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன். ஆனால் அப்போவும் வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணங்கிற ஒன்றே என் லைஃப்பில் கிடையாது. லைஃப்பில் நான் நினச்சதெல்லாம் கிடைச்சதில்லை. என் அதிர்ஷ்டம் அவ்வளோதான்னு இப்போவும் நினச்சிக்கிறேன் என்றாள் மகி அவள் அன்னையிடம். மகி, என்ன இதெல்லாம்? நான் ஆண்டிக்கிட்ட பேசுகிறேன், நீ பொறுமையாயிரு என்றான். இல்லை ராம், இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. இனி முடிவு பண்ண வேண்டியது எங்கள் அம்மா தான். ஒருவேளை அவங்க முடிவில் எதுவும் மாற்றம் இருந்தால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். பாய். போலாமா என்றவர் திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டாள். விஜயோ சிறிய தலையசைப்போடு ராமிடம் விடை பெற்று சென்றார். ராமிற்கு இன்னும் ஒன்றும் புரியவில்லை. பரணியின் அழைப்பில் சிந்தனை கலைந்தவன் அவனை தான் இருக்கும் இடத்திற்கு வரச் சொன்னான். அவனிடம் நடந்ததை கூறியவன், மகி இவ்வளோ பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லடா பரணி. அவங்க அம்மானா அவளுக்கு உயிர். எனக்காக அவங்கக்கிட்டேயே இவ்வளோ பேசிட்டான்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குடா என்றான் ராம் அவனிடம். சரி விடு ராம், எல்லாம் நல்லதுக்குன்னு நினைப்போம். பட் மகி உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசுன மாதிரி தெரிலடா. தப்புன்னா உடனே மனசில் பட்டதை மறைக்காமல் பேசிட்டான்னு தோணுது. உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீக்கு அப்ரைசல் டிஸ்கஷன் 1-to-1 இருந்தது. நம்ம மேனேஜர் பற்றி தான் உனக்கு தெரியுமே, பொண்ணுங்க கிட்ட எப்படி வலியுவான்னு. சேவர் சைட்டுக்கு மகியை எனக்கு கால் பண்ண சொல்லி அவள் உள்ளே போகும்போது லயன்லேயே இருந்தேன். கடைசியில் அவன் நிலைமை தான் பரிதாபமாக இருந்தது. சரியான ரேட்டிங் கொடுக்கலன்னு காட்டுன்னு காட்டிட்டான். அவன் நொந்துட்டான். வெளியே வரும்போது அவன் மூஞ்சியை பார்க்கணுமே, வேர்க்க விறுவிறுக்க விட்டா போதும்னு ஓடியே வந்தான். எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் மேனேஜருங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் தனக்கு தேவையானதை வாங்க போராடினான். அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்படி பேசினதும் கோவப்பட்டிருக்கா. ஃப்ரீயா விடுடா, எல்லாம் சரியாயிடும் என்றபடியே இருவரும் கிளம்பினர். மகியோ ஹாஸ்டல் போகும் வரை வாயை திறக்கவில்லை. விஜியும் அவளிடம் பேச முயற்சிக்கவில்லை. இருவருக்குமே அந்த அமைதி தேவைப்பட்டது. இரவு உணவை முடித்துவிட்டு மகி படுத்து விட்டாள். தற்செயலாக மொபைலை பார்த்தவள் ராமிடமிருந்து வந்திருந்த மெசேஜை ஓப்பன் செய்தாள். குட்டிமா, ஏண்டா இப்படி பேசிட்ட? ஹவ் ஆர் யூ அண்டு அம்மா நவ்? சாரிடா, நான் உன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தால் பல பிரச்சனைகளை தடுத்திருக்கலாம். ரொம்ப கில்ட்டியாக இருக்கு மகி. சாரி ஃபார் எவ்ரி திங். இதை தவிர வேற என்ன சொல்கிறதுனே தெரியல. டேக் கேர். எனி டைம் எனிகள் கால்மீடா. படித்தவளோ லேசாக சிரித்துவிட்டு, டோன்ட் டாக் அண்ட் திங்க் ரப்பீஸ். எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். குட் நைட், டேக் கேர் என்று பதிலளித்துவிட்டு உறங்கியும் போனாள். காலை எழுந்தவுடன் தாயைத்தான் முதலில் தேடினாள். பக்கத்து கட்டிலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார். இவளை பார்த்து புன்னகைத்தவர், மகி ரெடி ஆயிட்டு வா, டிஃபன் சாப்பிட்டு பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வருவோம் என்றார். சரிம்மா என்றவாறே குளிக்க சென்றார். அதன் பின் இருவரும் அருகில் இருந்த காஃபி ஷாப்பிற்கு சென்றனர். மகி, ராமுக்கு கால் பண்ணி கொடுக்குறியா? கொஞ்சம் பேசணும் என்றார் விஜி. ஆச்சரியமாய் ஒரு பார்வை பார்த்தவள் வேறு எதுவும் பேசாமல் கால் செய்து தாயிடம் நீட்டினாள். ஹலோ, நான் மகியோட அம்மா பேசுகிறேன். நேற்று நான் பேசினதை எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி. நாங்கள் இங்கே பக்கத்தில் காஃபி ஷாப்பில் இருக்கோம். உங்களால் இப்போ வர முடியுமா? சரி தம்பி, வச்சிரன் என்று வைத்துவிட்டு, இந்தா மகி,
10 நிமிஷத்தில் வர்றேன்னு சொன்னார். அவருக்கும் வேணா காஃபி ஆர்டர் பண்ணிடேன் என்றார். இல்லை வேண்டாமா, இந்த டைமில் அவர் காஃபி சாப்பிட மாட்டார் என்றார் தயக்கமாய். அவளை பார்த்து சிரித்தவர், இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியா மாப்பிளையை பற்றி என்றார். அம்மா என்று ஆச்சரியம் அவளுக்கு. அவள் கையை அழுந்த பிடித்தவர், உன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லடா. உனக்காக அவர் என்கிட்ட கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசின விதத்திலேயே தெரிஞ்சது அவர் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு. அதையும் மீறி என்னோட பயம்தான் அப்படி பேச வச்சது. ஆனால் நீ பேசுனதை கேட்ட அப்புறம்தான் நான் நமக்காக யோசிக்க ஆரம்பித்தேன். இத்தனை வருஷத்தில் நீ என்னை எதிர்த்து பேசினதே கிடையாது. அப்படிப்பட்ட நீயே இவ்வளோ பேசிட்டேன்னா அவர் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ சந்தோஷமாக இருக்கணும்டா, அது மட்டும் போது எனக்கு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என்றார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா என்றாள் மகி. பேசிக்கொண்டு இருக்கும்போதே ராம் அங்கு வந்தான். மகியின் முகமே 1000 விஷயங்களை உணர்த்தின. இருந்தும் அமைதி காத்தான். தம்பி சாரி மாப்பிள்ள, இனி மகி உங்கள் பொறுப்பு என்றார் விஜி மகிழ்ச்சியோடு. கேட்டவனுக்கோ வானத்தில் பறப்பது போல் இருந்தது. என் மகி எல்லோர் சம்மதத்தோடு எனக்கு கிடைத்து விட்டாள். அவளது ஆசை நிறைவேறிவிட்டது. இனி என்றுமே இவள் என்னவள். மகியும் அதே உணர்வில்தான் இருந்தாள். தன்னவனை காதலோடு நோக்கினாள். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இனி மகியை பற்றி கவலையே படாதீங்க, என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் என்றான். நிறைவாய் புன்னகைத்தார் விஜி. அப்பா அம்மாவை பார்த்து பேசணுமே மாப்பிள்ள, சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவேன் என்றான். நானே சொல்லணும்னு நினச்சேன் ஆண்டி, இப்போவே பார்க்கலாம் என்று கல்யாணத்தை சீக்கிரமாக வைக்க வேண்டும் என்பதை கூறினான். ஓ, டெல்லி போகணுமா நீங்கள்? ஆனால் சீக்கிரமானா எப்படிப்பா? அதுக்குள்ளே கல்யாண வேலையெல்லாம் என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியலையே என்றார். ஆண்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்கள் வேலை, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், அதனால் கவலையே படாதீங்க என தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். ராசசேகரும் ராஜியும் அவரை இன்முகத்தோடு வரவேற்றனர். விஜிக்கோ தன் மகள் நல்ல இடத்தில்தான் இருக்கப் போகிறாள் என்ற நிறைவு. அனைவரும் பேசி முடித்து குடும்ப ஜோசியரை வைத்து தேதி குறித்தனர். அன்றிலிருந்து சரியாக 30 நாட்களில் திருமணம். நேரம் கம்மியாக இருப்பதால் முந்தைய நாளை நிச்சயதார்த்தத்தை வைத்து கொள்ளலாம் என முடிவெடுத்தனர். விஜி ஊருக்கு சென்று அலுவலகத்தில் 1 மாத விடுப்புக்கு எழுதி கொடுத்துவிட்டு வருவதாய் ஏற்பாடு. அந்த கொஞ்ச நேரத்திலேயே ராமின் பெற்றோரை அண்ணா அண்ணி என்று அழைக்கும் அளவிற்கு நெருக்கம் ஏற்பட்டிருந்தது அவர்களுக்குள். எவ்வளவோ கூறியும் ராமே விஜயை காரில் கோயம்பேட்டிற்கு கொண்டு விடுவதாக கூறி காரை கிளப்பினான் மகியோடு. அவரை பஸ் ஏற்றிவிட்டு பஸ் கண்ணிலிருந்து மறையும் வரை நின்று பார்த்துவிட்டு இருவரும் கிளம்பினர். அதுவரை எதுவும் தெரியாத மகிக்கு அப்போதுதான் உரைத்தது ராம் அவளிடம் பேசவே இல்லை என்பது. அம்மா இருந்ததால் அப்படி இருந்தான் என்று எண்ணியவளுக்கு இப்போதும் அவன் பேசாதது என்னாச்சு இவருக்கு என்று யோசிக்க வைத்தது. ராம், ஏன் ஒன்றுமே பேச மாட்டீங்க? என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அவள் கேட்டது அவன் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. காரில் வந்து அமர்ந்தவன் காரை கிளப்பினான். மகிக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஏதேதோ கேட்டுக்கொண்டே வந்தான். ஒரு கட்டத்தில் பொறுக்க மாட்டாதவனாய் ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்த சாலையோரமாய் நிறுத்தினான். மகியோ, ராம், இப்போ நீங்கள் என்னன்னு சொல்லலை, நான் இங்கேயே இறங்கிடுவேன் என்று முடிப்பதற்குள் ராமின் பிடிக்குள் இருந்தான். என்ன நடக்கிறது என்று உணர்வதற்குள் ராமின் அணைப்பு இறுகி கொண்டே இருந்தது. அதில் காதலை தவிர வேறு எதுவும் இல்லை. நீ எனக்கானவள் என்ற உரிமை இருந்ததே இன்றி உரிமை மீறல் இல்லை. எவ்வளவு முயன்றும் மகியால் தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை. ராம் ப்ளீஸ் என்று மெதுவாக முணங்கினான். தன் நினைவிற்கு வந்தவன் சட்டென அவளை விடுவித்தான். தன்னை சரிபடுத்தி கொண்டவளுக்கு அவனை ஏறிட்டு பார்க்கவும் தோன்றவில்லை. ராமோ வெளியிலிருந்து பார்வையை அகற்றவில்லை. சில நிமிடங்கள் இப்படியே கழிய இருவரின் கண்களும் ஒரே நேரத்தில் சந்தித்து கொண்டன. மகி சட்டென பார்வையை அகற்றி கொண்டாள். குட்டிமா, ரியலி சாரிடா, இதுக்கு தான் உன் பக்கமே திரும்பாமல் வந்தேன். சத்தியமாக நான் சந்தோஷத்தோட உச்சகட்டத்தில் இருக்கேன். எனக்கு தெரியும் நீ பேச ஆரம்பித்தா நான் கண்ட்ரோல் இழந்துடுவேன்னு. நான் பாவம்டா, ப்ளீஸ் மன்னிச்சிடுவேன் என்றான். அவன் கூறிய விதத்தில் தன்னையும் மீறி சிரித்து விட்டாள் மகி. சப்பா, சிரிச்சிட்டியா? இந்த 30 நாளில் உன்னை அடிக்கடி பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது.
அவள் ஹாஸ்டல் வாசலில் நிறுத்தியவன் அவள் இறங்கும் நேரம் அழைத்தான். என்னவென்று கண்ணால் கேட்டவளிடம், பேசாம இப்போவே நம்ம வீட்டுக்கு வந்துடுறியா என்றான் குழந்தையாய். அவன் தலையை வருடியவள், குட்டி பாப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க ராம், நீங்கள்லாம் எப்படி டிடெக்டிவ் ஜாப்பில் இருக்கீங்க என்றான். ஹலோ, வேலையில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சுக்கோ, பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் இப்படி என்றான் வருடி கொண்டிருந்த அவள் கையில் தலை சாய்த்தவர். லவ் யூ சோ மச் ராம் என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிட்டான். வீட்டிற்கு வந்ததும் மகியின் உரையாடல்களே நினைவில் நின்றது. நீங்கள்லாம் எப்படித்தான் டிடெக்டிவாக இருக்கீங்களோ? நினைவுகள் அதுவாகவே பின்னோக்கி நகர்ந்தது. உங்களை மாதிரி ஒருத்தர் தான் ராம் இந்த அசைன்மெண்ட்டுக்கு தேவை.